வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கிட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் வேகன்சி லிஸ்ட்டு அப்படின்றது தான். நம்ம வந்து வேகன்சி லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ முன்னாடி போட்டிருந்தோம். ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி வீடியோ அப்படின்றது போட்டிருந்தோம். இதில் என்ன நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னா, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் இவ்வளோ வேக்கண்ட், அதாவது ஓஏக்கான வேக்கண்ட் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டீங்க. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி அந்த வீடியோலேயே சொல்லியிருந்தோம். பட் நிறைய பேருக்கு வந்து இந்த கன்ஃபியூஷன் அப்படின்றது இருக்குது. சரி, எங்கள் நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா வேக்கண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் வந்து இப்போ சென்னைனா 465 சொல்லியிருக்கீங்க, அதில் 100 வேக்கண்ட் தான், 120 வேக்கண்ட் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நிறைய சந்தேகம் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. பட் அது வந்து உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற வேக்கண்ட் தான். ஓஏ, மசால்ச்சி, வாட்ச்மேனு, பெய்லிஃப் இந்த போஸ்டிங்க்கான வேக்கண்ட் மட்டும் கிடையாது. எல்லா போஸ்டிங்க்கான வேக்கண்ட், அதாவது சென்னை டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற கோர்ட்டில் இருக்கிற வேக்கன்சி. அதே போல் கோர்ட்டுனா மெயின் கோர்ட்டு மட்டும் இல்லை. இப்போ அரியலூர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களோட டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு மட்டும் கிடையாது, அதில் இருக்கிற சபார்டினேட் கோர்ட்டுமே வரும். எல்லா கோர்ட்லேயும் இருக்கக்கூடிய எக்ஸாமினர், ரீடர், பெய்லிஃபு, ஓஏ, மசால்ச்சி, வாட்ச்மேன், பர்சனல் அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே ஹையர் குவாலிஃபிகேஷனாக வரும்னு நிறைய வேக்கண்ட். அங்கே அதாவது கோர்ட்டில் நீங்கள் வேலை செய்கிற எல்லா வேக்கண்ட்டும், கடைசி நிலையாக ஜட்ஜஸ் இருப்பாங்கள்ல, அதாவது கவர்மெண்ட் ஜட்ஜஸ், கவர்மெண்ட் காலி பணியிடங்கள், கவர்மெண்ட் மூலியமாக அறிவிக்கக்கூடிய காலி பணியிடங்கள் எல்லாமே சேர்த்து தான் இந்த 465 காலி பணியிடம் அப்படின்றது இருக்குது. இப்போ ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் வேக்கண்டே கொடுக்கல. பட் எங்கள் டிஸ்ட்ரிக்டில் வேக்கண்டே கொடுக்கல, நீங்கள் என்ன இவ்வளோ வேக்கண்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்களே, அப்போ வேக்கண்ட் வந்து இதுக்கப்புறம் வருமா, இல்லை அவங்க கொடுக்காம விட்டுட்டாங்களான்ற மாதிரி டவுட் கேட்குறீங்க. அதெல்லாம் கிடையாது. எல்லா வேக்கன்சியும் சேர்த்து, அதாவது எல்லா போஸ்டிங்கும் சேர்த்து, இந்த ஒரு போஸ்டிங்கை, இந்த 2 போஸ்டிங் மட்டும் இல்லாமல், அதாவது இப்போ லாயரும் கவர்மெண்ட் லாயர் இருப்பாங்க, அதையும் இந்த வேக்கண்டில் சேர்த்துருக்காங்க, அதுவும் இந்த வேக்கன்சியில் வரும். ஜட்ஜஸும் கவர்மெண்ட் ஜட்ஜஸ் அப்படின்றது, அதாவது கவர்மெண்ட் மூலியமாக அலாட் பண்ணுற இவங்க இருப்பாங்கள்ல, அவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு வேக்கன்சி அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து தான் வந்து நமக்கு இந்த காலி பணியிடம் அப்படின்றது இருக்குது. நம்ம கொடுத்த நோட்டிஃபிகேஷனுக்கான காலி பணியிடம் அவங்க நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கிறது. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு ஒரு சந்தேகம் வரும். ஓகே, காலி பணியிடங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, அவங்க கொடுத்த வேக்கன்சி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அப்போ இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகலாம். 100க்கு 100% வந்து ஆகும்னு சொல்ல முடியாது. பட் அவங்க லிஸ்ட்டு, அதாவது நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் போட்டுக்கிட்டு இருக்காங்க, அந்த ரீசன்னால் கூட இன்க்ரீஸ் ஆகலாம். இல்லை நிறைய பேர் குரூப் 4 அப்படின்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிவிட்டு போயிட்டாங்க, கடந்த வருடம் போனவங்களுமே, அவங்களால இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான காரணங்களால் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. பட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், அவங்க இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாங்களா என்ன அப்படின்றத. மேபி ரிசல்ட்டுக்கு டிலே ஆகிறதுனால அந்த ஒரு காரணமாக கூட இருக்கலாம். ஏன்னா ரிசல்ட்டுக்கு முன்னாடி தான் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ரிசல்ட் விட்டுட்டாங்க அப்படின்னா வேகன்சி இன்க்ரீஸ் அப்படின்றது அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகேங்களா? ஸோ இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.